வணக்கம் நண்பர்களே. லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹாஸ்பிட்டலுக்காக நான் ராஜீவ். இது ராஜீவ் ஹெச்டி. ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிறைய நண்பர்கள் எதிர்பார்க்கறது நம்ம வந்து பிஎட் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து எல்லா இடத்துலயுமே பண்றாங்களா இல்லையான்ற ஒரு சந்தேகம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அது சம்மந்தமா பார்த்தீங்கன்னா, லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல் பிஎடுக்கும் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த எப்படி ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நண்பர்கள் எத்தன டைம் சொன்னாலும் தொடர்ச்சியா செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. அத திரும்பவும் சில நண்பர்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கண்டிப்பா அந்த நண்பரோட ஃபுல் பியர்டு ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில பார்த்தீங்க அப்படின்னா, பிஎட் இருந்தா தான் பார்த்தீங்கன்னா, அந்த முகமே லட்சணமா இருக்கு, கம்பீரமா இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ப ஆரம்பிக்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வளர்ந்து போயிடுச்சு. அதனால நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, மீசை இருக்கும். அதுவும் பார்த்தோம்னா, ரொம்ப அந்த பூனை முடின்ற மாரி அத மெலிசா இருக்கும். பியர்டு சுத்தமாவே இருக்காது. அப்படி இருக்கவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சின்ன பையன் மாரியும் தெரியும். இல்லன்னா ஒரு கம்பீரமா இருக்கிற மாரி தெரியாது. ஸோ அவங்களுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு அதுவே நம்ம வந்து வழுக்க விழுந்தா எந்த அளவுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குமோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த தாழ்வு மனப்பான்மையான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, உருவாக ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நண்பர்கள் வந்து நெறைய பேர் வந்து நமக்கு பிஎட்ல வந்து ஹேர் டிரான்ஸ்ஃபர் செஞ்சுக்கலாம். இல்ல பிஎட் இருக்கு, மீசைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரிலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பண்ணிக்கிறாங்க. இந்த நண்பருக்கு அதே போல தான் ஃபுல்லாவே மீசை இல்ல, தாடி இல்ல, எதுவுமே இல்லாம இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டட் கிராஃப்ட்ல இவருக்கு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் வந்து பிஎட்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா டென்சிட்டி வச்சு எந்த அளவுக்கு முடியுமோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி வச்சிருக்காங்க. ஸோ செகண்டா நம்ம வந்து சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, நெறைய இடத்துல நம்ம வந்து சொல்லியிருப்போம். லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டல்ல ஆ ஃபுல் ஹெட் இருந்தா நம்ம வந்து அ ஃபுல்லா கவர் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லி தான் டிரான்ஸ்பிளேஷன் செய்வாங்க. இல்ல ஃபுல்லா நீ வந்து கவர் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா அவங்க பண்ணவே மாட்டாங்க. வேணான்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஸோ இப்படி போகும்போது ஒரு சிலரோட எண்ணம் என்ன எப்படி இருக்கும்னா, இருக்கிற முடிய எடுத்துட்டு நம்ம ஃபுல் ஹெட்டும் பண்ணிட்டா ஒரே வேலையா முடிஞ்சிருமே அப்படின்ற எண்ணம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு ரியாலிட்டிய புரிஞ்சுக்கிறது இல்ல. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4000 கிராஃப்ட் இருக்கு அப்படின்னா, 7000 கிராஃப்ட் வைக்க வேண்டிய இடத்துல 4000 கிராஃப்ட் வச்சா ரொம்ப அசிங்கமா தான் இருக்கும். டென்சிட்டி சுத்தமாவே இருக்காது. பட்டு இந்த மாரி ஃபுல்லா யாராவது ஒரு சிலர் வந்து வச்சிருவோம்ன்னு சொல்லி நம்பி போயிட்டு, நம்ம எத்தன டைம் இப்போ ரீசென்ட்டா கூட நண்பருக்கு சொன்னேன். அந்த நண்பர் கண்டிப்பா என்னுடைய வீடியோவும் பார்ப்பாரு. ஸோ அவரு டிரான்ஸ்லேஷன் செய்றது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். எங்க பண்றதுன்னு. பட் இது ஒரு கன்டென்ட்ட நம்ம வந்து கொடுக்கறதுக்கு ரீசன் என்னன்னா, நெறைய பேர் நம்ம நம்பர் நம்பி போறாங்க. ஸோ நம்பிட்டு கடைசியா போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கடைசி டைம்ல பார்த்தீங்கன்னா டைவர்ட் ஆயிடுறாங்க. ஏதோ ஒரு விஷயத்த வச்சு சுலபமா வந்து டைவர்ட் ஆயிடுறாங்க. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, சென்னையில ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் வந்து ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சிருந்தாரு. இங்க ஃபுல் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, வேற ஒரு இடத்துல பண்றேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போனாரு. அது பண்ண போனது பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா எனக்கு தெரியாது. ஒரு 1 1/2 வருஷமா நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். பட் அந்த 1 1/2 வருஷம் கழிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அது நெருங்கி போற அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவருக்கும் எனக்குமான இடைவெளி வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ டவுட் எதுவுமே கேட்கல. எதுவுமே கேட்காத பட்சத்தில பார்த்தீங்கன்னா, ஆ திடீர்னு நம்மகிட்ட வந்து ஒரு ஒரு 3 மாதம், 4 மாதம் கழிச்சு வந்து கால் பண்றாரு. பிரதர் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த கிளினிக்ல வந்து நான் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சுட்டேன். இப்போ 3 மந்த் ஆகுது. சுத்தமா டென்சிட்டியே வைக்கல பிரதர். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போய் கேட்டா எப்ப கேட்டாலும் ஜிஎஃப்சி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணாரு. நீங்க ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாரி இடத்துல நான் போயிட்டு என்ன பண்ண முடியும்? நான் வந்து எந்த இடத்துல பண்ணுன்னு சொல்றேனோ, அந்த இடத்துக்கு போய் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்ளம்னா அந்த இடத்துக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். பட் சம்மந்தமே இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீ யாரு? அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்க. அப்போ இவரு வந்து போய் கேட்டிருக்காரு. எனக்கு வந்து ஏன் அப்படி டென்சிட்டி வரலன்னு கேட்டதுக்கு, ஜிஎஃப்சி பண்ணா வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுத்தமா வழுக்கி கிடைக்கிற இடத்துல டென்சிட்டியே வைக்காம ஒட்டுமொத்தமா 4000 கிராஃப்ட் எடுக்க வைக்க அதாவது ஒரு 7000 கிராஃப்ட் வைக்க வேண்டிய இடத்துல 4000 கிராஃப்ட் வச்சிருக்காங்கன்னு வைங்களேன். ஃபுல்லா போயிடுச்சு. அது பெரிய ஹெட். ஸோ அந்த மாரி வச்சுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இருக்கும்? அந்த வலுக்கேக்கிற மண்டையில ஜிஎஃப்சி பண்ணா உங்களுக்கு வந்து முடி வந்துரும்ன்னு சொல்லி, இவரு அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்றாரு. எப்படி பிரதர் வருமான்னாரு. அது எப்படிங்க வரும்? ஸோ பிராக்டிகலா இந்த கேள்வி உங்களுக்கும் வைக்கிறேன். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா எவ்வளவோ ஃபீல் பண்ணி ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு வந்து அதுக்கப்புறமா காசு இருந்தாலும் கிராஃப்ட் கிடைக்காது. கிராஃப்ட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படின்ற பட்சத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இவருக்கும் சொன்னேன். ஸோ நீ வந்து பாதி ஹெட்டுக்கு நீங்க பண்ண முயற்சி பண்ணுங்க அப்படின்ற மாரி சொன்னேன். பட் இவர் வந்து ஃபுல் ஹெட் தான் வேணும் அப்படின்ற மாரி சொல்லி ஒரு இடத்துல அணுகியிருக்காரு. அந்த இடத்துல நான் ஃபுல்லா பண்ணிருவேன்னு சொல்றாரு. ஸோ எத்தன பேர்கிட்ட கேட்டாலும் அந்த ஹெட்டுக்கு ஃபுல்லா பண்றதுக்கு சான்ஸே இல்லன்னு சொல்றாங்க. பட் இவர்கிட்ட ஒருத்தர் அந்த மாரி சொல்லியிருக்காரு. ஏன்னா தலையோட பின்பக்கம் வரையும் இறங்கிருச்சு.
ஸோ பிஎட்லேருந்து எடுத்தாலும், இல்ல நம்ம வந்து அது கீழ தலையிலேருந்து எடுத்தாலும், தலையிலேருந்து அப்ராக்ஸிமேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கிராஃப்ட் எடுக்க முடியுங்க. அவ்வளோதான் எடுக்க முடியும். ஏன்னா பேக் வேற இறங்கிடுச்சு. அப்போ எவ்வளோ கிராஃப்ட் எடுத்து அவர் ஃபுல் டேட்ட கவர் பண்ணுவாங்க? ஸோ கடைசியில போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அவரு தான் நம்மகிட்ட அப்டேட் பண்ணணும். ஸோ அது புரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்காதது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன். நம்புறது, நம்பாதது அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஸோ வேற ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. பதிலளிக்க காத்துட்ருக்கேன். உண்மையாகவும், நேர்மையாகவும் கூட. நன்றி.